இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஹிஸ்டரி யூனிட் 1 உடைய லெசன் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 4 பார்க்க போறோம். ஸோ இதுல சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ் இந்த டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். சென்ட்ரல் பவர்ஸ்ன்றது வேர்ல்டு வார் 1ல இவங்க ஒரு டீம். ஸோ ஜெர்மனிலாம் இதுல இருந்தாங்க. அந்த டீமுடைய விக்டரிஸ் அவங்க என்னென்னலாம் ஜெயிச்சாங்கன்னு பார்க்க போறோம். இந்த சென்ட்ரல் பவர் சக்சஸ்ஃபுல்லி ஆக்குபைட் பெல்ஜியம் அண்ட் அ பார்ட் ஆஃப் பிரான்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட், போலண்ட், செர்பியா, ரொமேனியா. ஸோ அவங்க என்னென்ன பகுதியெல்லாம் அவங்க கைப்பற்றினாங்கன்னு பார்த்தோம்னா, பெல்ஜியம்ன்ற கண்ட்ரி, பிரான்ஸ்ல ஒரு பகுதி, அதுவும் குறிப்பா வந்து நார்த் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் பகுதியில நார்த் ஈஸ்ட், போலண்டுன்ற கண்ட்ரி, செர்பியான்ற கண்ட்ரி, ரொமேனியான்ற கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் பவர்ஸ் பிடிச்சாங்க. நெக்ஸ்ட் த எபி சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரகிள் வாஸ் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் த சீஸ். ஸோ எபி சென்டர்னா ரொம்ப முக்கியமான இடம், சென்டர் பார்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ அந்த போர்ல முக்கியமான இடம்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஸோ அந்த யூரோப் பகுதியில வெஸ்ட் சைடுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம சி பகுதியில. as the allies control the sea routes, they cut off the supply of food and other material reaching the central powers. ஸோ சென்ட்ரல் பவர்ஸ்ல நமக்கு ஜெர்மனி, ஆஸ்திரியாலாம் இருக்காங்கன்னு தெரியும். அவங்களுக்கு ஃபுட்டும் அதர் மெட்டீரியல் மற்ற பொருட்களும் அந்த கண்ட்ரிய சேராத அளவுக்கு அலைஸ் அந்த டீம் வந்து சி ரூட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ சி ரூட்லாம் அலைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழியா சென்ட்ரல் பவர்ஸ்க்கு எந்த ஒரு பொருளும் போகாத மாதிரி கட் ஆஃப் தடுத்துட்டாங்க. In Germany and Austria, women and children suffered from hunger and privation. ஸோ இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அந்த பொருட்கள்லாம் போறதெல்லாம் தடுத்துட்டா என்ன நடக்கும்? அங்க இருக்கிற மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜெர்மனிலையும் ஆஸ்திரியாலையும் குறிப்பா உமனும் சில்ட்ரனும், ஏன்னா மென்னுலாம் வந்து போருக்கு போயிட்டாங்க. அப்போ கண்ட்ரியில அதிகமா இருக்கிறவங்க வந்து உமனும் சில்ட்ரனும் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஹங்கர் பசினாலையும், பிரைவேஷன்னா உணவு தேவையான பொருட்கள்லாம் கிடைக்காததுனால கஷ்டப்பட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெர்மனி அட்டாக்ட் இங்கிலாந்து பை ஏர். ஸோ இந்த டைம்ல ஜெர்மனி என்ன பண்ணாங்க? இங்கிலாண்டை வந்து வான்வழியில தாக்குதல் பண்ணாங்க. பாம்ஸ் ஆர் த்ரோன் ஆன் லண்டன். ஸோ குறிப்பா லண்டன் மேலாம் பாம்ஸ்லாம் த்ரோ பண்ணாங்க. அதாவது த்ரோ பண்ணாங்கன்னா ஃபிளைட்ல இருந்து கீழே போட்டாங்கன்னு அர்த்தம். அண்ட் பிளேசஸ் வேர் தேர் வேர் மேஜர் ஃபேக்டரிஸ். லண்டன்றது சிட்டி, ஸோ அந்த முக்கியமான இடத்துலையும் அதே போல மேஜர் முக்கியமான ஃபேக்டரிஸ்லாம் இருக்கிற இடம். ஸோ ரொம்ப முக்கியமான அந்த கண்ட்ரியோடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய இடங்கள்லாம் அழிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அழிச்சுட்டா அவங்க பொருளாதாரம் பாதிக்கும், இங்கிலாந்துடைய பொருளாதாரம் பாதிக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபேக்டரிஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு கண்ட்ரிக்கு. ஸோ அதையே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. லேட்டர் ஏரோப்ளேன்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் டார்கெட்டிங் சிவிலியன் பாப்புலேஷன். ஸோ இது மட்டும் இல்லாம கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஏரோப்ளேன்ஸை யூஸ் பண்ணி சிவிலியன்னா பொதுமக்கள் வாழற இடத்தையும் பாம்பு போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த ஜெர்மன்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பாய்சன் கேஸ் அண்ட் சூன் both sides resorted to its use. ஜெர்மன்ஸும் அதுக்கடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து லண்டன் அந்த சிட்டி ஃபேக்டரிஸ்லாம் தாக்குதல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்களை தாக்குனாங்க. இதெல்லாம் பாம்பு மூலமா தாக்குனது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாய்சன் கேஸ். ஸோ இதெல்லாம் மோஸ்டா போர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, அதையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெர்மன் சைட்ல. ஜெர்மன் சைட்ல அதை யூஸ் பண்ணதுனால, பாய்சன் கேஸ்லாம் யூஸ் பண்ணதுனால ரெண்டு சைடுமே, அதாவது சென்ட்ரல் பவர்ஸும் அலைஸும் ரெண்டு பேருமே பாய்சன் கேஸை வந்து யூஸ் பண்ண ரிசார்ட்டட்னா ஆரம்பிச்சிட்டாங்க, அதை தொடங்கிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அது அந்த பழக்க வழக்கங்களை, அதாவது அந்த பாய்சன் கேஸை யூஸ் பண்ற அந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நேவல் பேட்டில் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு த வார். ஸோ இது வரைக்கும் நம்ம ஏர் பேட்டில் அதெல்லாம் பத்திலாம் பார்த்தோம். குறிப்பா இப்போ வந்து நேவல் பேட்டில், அதாவது கடல் வழியா நடந்த போரெல்லாம் பார்க்க போறோம். அந்த பேட்டிலும் அமெரிக்கா வந்து எப்படி இந்த வாருக்குள்ளார வந்தாங்க. இன் 1916 a naval battle of Jutland had taken place in the North Sea. நார்த் சீன்ற ஒரு கடல்ல 1916ல ஒரு நேவல் பேட்டில், அதாவது கடல்ல நடக்குது ஒரு பேட்டில். அந்த பேட்டிலோட நேம் எங்க கொடுத்திருக்காங்க? பேட்டில் ஆஃப் ஜுட்லாண்ட். இது நடந்தது நார்த் சீல. த பிரிட்டிஷ் ஒன் த பேட்டில். இந்த பேட்டில்ல பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சிட்டாங்க, அதாவது அலைஸ் சைட்ல ஜெயிச்சிட்டாங்க. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஸ்டார்டட் தேர் சப்மரைன் வார்ஃபேர். இதுக்கு அப்புறத்துல இருந்து தான் ஜெர்மனி வந்து அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலமா சண்டை போடுற அந்த யுக்தியை வந்து ஆரம்பிச்சாங்க. அண்ட் தேர் க்ரூசர்ஸ் வென்ட் ரோமிங் அபவுட் இன்டர்ஃபியரிங் வித் த ஷிப்பிங் ஆஃப் த அலைஸ். ஸோ தேர் க்ரூசர்ஸ்னா போர்க்கப்பல்னு அர்த்தம், வார்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விதமான வார்ஷிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, போர்க்கப்பல்லாம் யூஸ் பண்ணி அலைஸோட ஷிப்ஸ் எல்லாம் மறிக்க ஆரம்பிச்சாங்க. இன்டர்ஃபியரிங்னா அவங்க கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னு அர்த்தம். வென்ட் ரோமிங் அபவுட்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு சண்டை போடலாம் ஆரம்பிச்சாங்க. ஒன் ஆஃப் திஸ் வாஸ் த ஃபேமஸ் எம்டம் விச் பாம்பர்டட் மெட்ராஸ். ஸோ அந்த டைம்ல இந்தியாவும் பிரிட்டிஷ் கிட்ட தான் இருந்தது. அப்ப பிரிட்டிஷை தாக்கணும்னா பிரிட்டிஷோட இடங்கள்லாம் தாக்குவாங்க. அப்ப ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க? பிரிட்டிஷோட இடமாகிய மெட்ராஸையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மெட்ராஸை தாக்கின கப்பலுடைய ஃபேமஸ் கப்பலுடைய பேர் வந்து எம்டன். ஸோ அந்த கப்பல் தான் வந்து, அந்த கப்பல் மூலமா தான் வந்து ஜெர்மனி வந்து மெட்ராஸை தாக்குனாங்க.
As a countermeasure to the blockade, the Germans proclaimed in January 1917 that they would sink even neutral ships in certain waters. So, அவங்க ஜெர்மனிக்கு ஏற்பட்ட தடைகள்லாம் அவங்க வந்து எதிர்கொள்றதுக்காக, கவுண்டர் மெஷர்னா அதை எதிர்த்து போராடுறதுக்காக ஜெர்மன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியூட்ரல் ஷிப்ஸ்னா இந்த போர்ல ஈடுபடாத கண்ட்ரியோடைய ஷிப்ஸை கூட சில இடங்கள்ல, சர்டைன் வாட்டர்ஸ்னா சில கடல் பகுதியில் அதை கூட அவங்க சுட்டு வீழ்த்த, சிங்க்னா வந்து அதை மூழ்கடிக்கிறது, அதாவது அதை சுட்டு வீழ்த்துறதுன்னு அர்த்தம். அந்த கப்பல்லாம் கூட மூழ்கடிக்க செய்வாங்க அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க, ப்ரொக்ளைம்னா முடிவு பண்றாங்க. லூசிட்டானியா அண்ட் அமெரிக்கன் ஷிப் வாஸ் டார்பிடோட் பை அ ஜெர்மன் சப்மரைன். ஸோ ஜெர்மனியை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமா லூசிட்டானியான்ற அமெரிக்காவுடைய ஷிப்பை வந்து டார்பிடோ பண்றாங்கன்னா, டார்பிடோனா அது அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்க அந்த மிசைலுடைய பேர், அந்த ஏவுகணையோடைய பேர், அதுதான் டார்பிடோன்னு சொல்லுவாங்க. அதை உபயோகப்படுத்தி அந்த அமெரிக்கன் ஷிப் லூசிட்டானியா வந்து அழிச்சிட்டாங்களாம். தெர் வாஸ் லாட் ஆஃப் ரிசன்மெண்ட் இன் த யூஎஸ்ஏ வந்து யூஎஸ்ஏடைய கப்பலை வந்து அழிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. லாட் ஆஃப் ரிசன்மெண்ட்னா ரொம்ப அவங்களுக்கு கோபமானதுனால பிரசிடென்ட் வில்சன் டிக்ளேர்டு வார் அகைன்ஸ்ட் ஜெர்மனி இன் ஏப்ரல் 1917. ஸோ இந்த காரணத்தினால தான் அமெரிக்கா, அதாவது யூஎஸ்ஏ வந்து இந்த போருக்குள்ளார வராங்க. அப்போ அந்த பிரசிடென்ட் வந்து யாருன்னா வில்சன்றவர் இருந்தாரு. அவர் வந்து போரை வந்து பிரகடனப்படுத்துறாரு, அதாவது ஜெர்மனிக்கு எதிராக போர் பண்ண போறோம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. அமெரிக்காஸ் என்ட்ரி வித் இட்ஸ் எனார்மஸ் ரிசோர்சஸ் மேட் அலைடு விக்டரி எ ஃபோர்கான் கன்க்ளூஷன். ஸோ அமெரிக்கா வந்து இந்த போருக்குள்ளார வந்ததுனால அவங்க கிட்ட நிறைய ஆயுதங்கள்லாம், அவங்க கிட்ட பலம் அதிகமா இருந்தது. ஸோ அப்ப அமெரிக்கா போருக்குள்ளார வந்ததுனால எந்த டீம் கூட ஜாயின் பண்ணாங்க? அமெரிக்கா அலைடு கூட. ஏன்னா அவங்க வந்து ஜெர்மனிக்கு எதிராக தான் போர் பண்ண போறாங்க. அப்ப அலைட் கூட சேர்ந்ததுனால அலை குரூப், அந்த குரூப் வந்து ஜெயிக்கிறதுன்றது இவங்க என்ட்ரி ஆனவனே, அமெரிக்கா என்ட்ரி ஆனவனே முடிவாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சண்டை போட்டு ஜெயிச்சாலும் அது வந்து அமெரிக்கா எப்போ வந்து இந்த போருக்குள்ளார வந்ததோ அப்போவே அலைடு விக்டரி வந்து ஃபோர்கான் கன்க்ளூஷன்னா அந்த முடிவு வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அந்த சிங்கிங் ஆஃப் லூசிட்டானியா, அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, உங்க புக்ல பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். நெக்ஸ்ட், த ஆர்மிஸ்டைஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஆர்மிஸ்டைஸ்னா போர் நிறுத்தம்னு அர்த்தம், ட்ரீட்டினா ஒப்பந்தம், வெர்சைல்ஸ்ல ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, அதை பத்தியும் பார்க்க போறோம். ஜெர்மனி அல்டிமேட்லி சரண்டர்ட் இன் நவம்பர் 1918. ஸோ அமெரிக்கா உள்ளார வந்தாலே எப்படியாலும் ஜெர்மனி சைடு வந்து தோக்க போறாங்க. ஸோ கடைசியா வந்து ஜெர்மனி வந்து சரண்டர் ஆயிடுறாங்க இந்த 1918ல நவம்பர்ல. த ஆர்மிஸ்டைஸ் டுக் எஃபெக்ட் ஃப்ரம் 11 நவம்பர் 1918. ஸோ 1918ல அவங்க சரண்டர் ஆனாலும் அந்த போர் வந்து முடிவுக்குலாம் வர்றது, அந்த போர் நிறுத்தம் வந்து ஆரம்பிச்சது வந்து பார்த்தோம்னா கரெக்டான டேட்னு பார்த்தோம்னா 11 நவம்பர் 1918. Germany was forced to accept harsh terms by the political situation at home with the abdication of the Kaiser Wilhelm II. ஸோ Kaiser Wilhelm IIன்றவர் தான் வந்து அந்த டைம்ல ஜெர்மனியோடைய கிங். ஸோ அவரோட ஜெர்மனியோட ரூலர். ஸோ அவர் வந்து அப்டிகேஷன்னா அவருடைய பவரை விட்டு ரிசைன் பண்ணிடுறது, இறங்கிடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த காரணங்கள்னால பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இது மாதிரி கிங்கே வந்து பவரை விட்டு போனதுனால அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து அட் ஹோம்னா ஜெர்மனில சரியா இல்லை. ஸோ அப்போ ஜெர்மனிய இந்த அலைடு பவர்ஸ் வந்து என்ன சொன்னாலும் ஜெர்மனி ஒத்துக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஹார்ஷ் டேர்ம்ஸ்னா மோசமான விஷயங்கள்லாம் வந்து இந்த போருடைய ஒப்பந்தம் மூலமா அலைடு பவர்ஸ் வந்து ஜெர்மனி கிட்ட சொல்றாங்க, ஜெர்மனி அதை ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட், பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ். ஸோ அதை பத்தி தான் இப்போ அந்த ஒப்பந்தம்லாம் என்ன பண்ணாங்க, அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். பாரிஸ்ல இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. எப்போனா ஜனவரி 1919ல 2 months after the signing of the armistice. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் சைன் பண்ண 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ், ஸோ அமைதிக்காக ஒரு, அதாவது இந்த போர்லாம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ், மாநாடு மாதிரி நடத்துறாங்க. அதுல யார் யாரெல்லாம் முக்கியமா பங்கு இருக்கிறாங்கன்னா, உட்ரோ வில்சன் யுஎஸ்ஏ உடைய அப்போதைய பிரசிடென்ட், லாய்ட் ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் லாய்ட் ஜார்ஜ், அண்ட் கிளெமென்சி பிரைம் மினிஸ்டர். ஸோ இது வந்து இதை தனியா படிக்கணும், நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட். அப்போ வந்து பீஸ் சைன் பண்ணாங்க அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட் பேஜ்ல பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரான்ஸ் played a very important part in the deliberation. ஸோ இந்த டெலிபரேஷன், இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இவங்க 3 பேர் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சாங்க. Faced with the threat of a renewed war, the German government was forced to agree to the terms. ஸோ ஜெர்மனி வந்து பயந்தாங்களாம். எதுக்காகனா, புதுசா திரும்ப இன்னொரு வார் வந்ததுன்னா, த்ரெட் ஆஃப் ரினியூட் வார்னா திரும்ப இன்னொரு வார் வரும் அப்படின்றத நினைச்சு பயந்து அவங்க வந்து இந்த ட்ரீட்டில என்னதான் சொல்லியிருந்தாலும் அதை எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்களாம்.
ஸோ அவங்க ஜெர்மனியோடைய கிங்லாம் வந்து பதவியை விட்டு போயிட்டாரு. அப்போ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் சரி கிடையாது. அதே போல இன்னொரு வார் வந்தா இவங்களால தாங்க முடியாதுன்றதுனால அவங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாங்க. ஆன் 28 June 1919 the peace treaty was signed in the Hall of Mirrors at Versailles. வெர்சைல்ஸ்ன்ற இடத்துல ஹால் ஆஃப் மிரர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது ஒரு இடம்னா ஒரு பேலஸ் மாதிரியான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல பீஸ் ட்ரீட்டி ஒப்பந்தம் வந்து போடுறாங்க, சைன் பண்றாங்க. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. ஸோ இந்த ட்ரீட்டில என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பாயிண்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் ஸ்டார்டிங் த வார் அண்ட் தேர்ஃபோர் வாஸ் டு பே ரிப்பரேஷன்ஸ் ஃபார் த லாசஸ் சஃபர்ட். ஜெர்மனி தான் இந்த போரை ஆரம்பிச்சாங்கன்றதுனால, அதாவது ஆரம்பிச்சாங்கன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஆரம்பிச்ச காரணத்தினால என்னென்ன லாசஸ்லாம், யார் யாரெல்லாம் எவ்வளோ இழப்பு ஏற்பட்டதோ அது எல்லாத்துக்குமே ஜெர்மனி தான் பணம் கட்டணும். ஸோ எல்லாரும் தான் சண்டை போட்டாங்க, ஆனால் வந்து ஜெர்மனி மேலேயே எல்லா பழியும் போட்டுட்டாங்க அப்படின்றது தான். ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஹார்ஷ் ட்ரீட்டின்னு சொன்னாங்கல்ல, ஸோ ஹார்ஷ் டேர்ம்ஸ்லாம் இதுதான். ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டைரக்டட் டு பே வார் இண்டெம்னிட்டி. ஸோ சென்ட்ரல் பவர்ஸ்ல ஜெர்மனியும் இருந்தாங்க, ஜெர்மனி கூட சில கண்ட்ரீஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே, ஆஸ்திரேலியாலாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இந்த வாருக்கான இழப்பீடை கொடுக்கணும். யாருக்கு? அலைடு பவர்ஸும் சண்டை போட்டாங்க, சென்ட்ரல் பவர்ஸும் சண்டை போட்டாங்க. ஆனா சென்ட்ரல் பவர்ஸ் மட்டும்தான் எல்லா அந்த வாருக்கான இழப்பீடும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிடெட் டு 1 lakh men, அதாவது 100,000 men. A small navy was allowed. ஸோ ஜெர்மனியோடைய ஆர்மி வந்து ரொம்ப பெருசு, அதை குறைச்சி 1,00,000 பேர் தான் நீங்க வச்சுக்கணும், அதுக்கு மேலாம் வச்சுக்க கூடாதுன்ட்டு லிமிட் வச்சுட்டாங்க. அதே போல நேவியும் ரொம்ப பெரிய நேவி, ஸ்ட்ராங் நேவி இருந்தது, அவங்க கிட்ட சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மற்ற கண்ட்ரிக்கு பயத்தை ஏற்படுத்தும், இன்னொரு போர் வந்துடும்ன்றதுக்காக நேவியும் சின்னதாக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், த யூனியன் ஆஃப் ஆஸ்திரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபர்பிடன். ஸோ ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் சேர்ந்து தான் இந்த சென்ட்ரல் பவர் டீம்ல இருந்தாங்க. ஸோ அது போல இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா சேரக்கூடாது அப்படின்ட்டு அதையும் தடுத்துட்டாங்க. ஃபோர்த்து, ஆல் ஜெர்மன் காலனிஸ் became mandated territories under the League of Nations. ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சாங்க இதன் மூலமா. ஸோ அதன் கீழே வந்து ஜெர்மனியோடைய காலனிஸ்னா ஜெர்மனி வந்து எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தாங்களோ உலகத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டன் வந்து இந்தியாவை ஆக்கிரமிச்சது, அப்ப இந்தியா வந்து பிரிட்டனோட காலனி. அதே போல ஜெர்மனி வந்து நிறைய இடத்த உலகத்துல பிடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த காலனி எல்லாமே மேண்டேட்டட் டெரிட்டரிஸ். யாருக்கு கீழே அந்த இடம்லாம் போயிடும்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட அந்த இடம்லாம் போயிடும். ஸோ இதன் மூலமா மற்ற இடத்துலயும் பிரச்சனைலாம் வராம இருக்கும்ன்றதுக்காக தான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் வித் ரஷ்யா அண்ட் புக்காரெஸ்ட், பல்கேரியா. அதாவது ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட், பல்கேரியா. ஸோ ஜெர்மனி ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்கள்லாம் ரிவோக், அதெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு, திரும்ப பெற வேண்டியதாயிடுச்சு. என்னென்ன ட்ரீட்டினா, பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க்ன்ற ரஷ்யா கூட போட்ட ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க். அதுக்கடுத்து ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட்ன்றது இன்னொரு ட்ரீட்டி, அது வந்து பல்கேரியா கூட ஒப்பந்தம் பண்ணது. ஸோ அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த், அல்சஸ் லொரைன் வாஸ் ரிட்டர்ன் டு பிரான்ஸ் கிட்ட இந்த இடத்த வந்து ஒப்படைச்சிட்டாங்க, ஜெர்மனி ஒப்படைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செவன்த், த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் பின்லாந்து, எஸ்டோனியா, லத்வியா அண்ட் லித்துவேனியா வேர் டு பி இண்டிபெண்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி, இந்த போருக்கு முன்னாடிலாம் ரஷ்யா கிட்ட இருந்த டெரிட்டரிஸ் இடங்கள் வந்து பின்லாந்து, இந்த கண்ட்ரீஸ்லாம், ஸோ இந்த 4 கண்ட்ரீஸும் தனி நாடாவை வந்து உருவாக்க செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த 4 கண்ட்ரியும் வந்து ஏற்கனவே ரஷ்யாவுடைய பகுதியா இருந்தது, அதை வந்து புது கண்ட்ரியாவே ஆக்கிட்டாங்க, இந்த 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரியா. நெக்ஸ்ட் எய்த், நார்தர்ன் ஷீல்ஸ்விக் வாஸ் கிவன் டு டென்மார்க் அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட்ஸ் டு பெல்ஜியம். ஸோ டென்மார்க், பெல்ஜியம்லாம் அலைடு பவர்ஸ் கூட சண்டை போட்டாங்க, அதுக்காக அவங்களுக்கு பரிசு மாதிரி, ஸோ அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ல, அதுக்காக நார்தர்ன் ஷீல்ஸ்விக்கை வந்து டென்மார்க்குக்கும், சின்ன சின்ன மாவட்டங்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்றோம்ல, அதை வந்து பெல்ஜியத்துக்கும் கொடுத்துட்டாங்க. நைன்த், போலண்ட் வாஸ் ரீக்ரியேட்டட். போலண்ட்ன்ற கண்ட்ரி வந்து ரீக்ரியேட்டட்னா அது ஏற்கனவே இருந்த கண்ட்ரி வந்து இந்த போர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்தந்த கண்ட்ரியும் பிரிச்சுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதை வந்து சரிப்படுத்தி கரெக்டாக ரீக்ரியேட் பண்ணாங்க, பழைய மாதிரி மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் 10th, த ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்குபைட் பை த அலைஸ். ரைன்லேண்ட்ன்ற இடத்த வந்து அலைஸ்னா பிரிட்டன், பிரான்ஸ் அவங்கலாம் வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க, ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஏரியா ஆன் த ஈஸ்ட் பேங்க் ஆஃப் த ரைன் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ். ஸோ இந்த ரைன்ன்ற ரிவர், அந்த ரிவருடைய ஈஸ்ட் பேங்க், அந்த ஈஸ்ட் கரையோரம் வந்து டீமிலிட்டரைஸ். அந்த இடத்துல மிலிட்டரிலாம் எந்த சைடுமே, அதாவது அலைஸும் அந்த இடத்துல மிலிட்டரி வச்சிருக்க கூடாது, சென்ட்ரல் பவர்ஸ் ஆகிய ஜெர்மனி அவங்களாவும் அந்த இடத்துல மிலிட்டரி வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் வில்சன், இந்த பாக்ஸ்ல எடுத்து பார்க்கலாம், கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பிரசிடென்ட் வில்சன் laid down his 14 points which were to be followed by the allies.
ஸோ பிரசிடென்ட் வில்சன்றவர் யூஎஸ்ஏவை சேர்ந்த பிரசிடென்ட். அவர் வந்து 14 பாயிண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை வந்து அலைஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், அலைஸ்ன்றவங்க வந்து ஜெயிச்சவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, the most important one he highlighted was the need for a general association of nations for the purpose of affording mutual guarantees of political independence and territorial integrity to great and small states like. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும், ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அது எதுக்காகனா, மற்ற கண்ட்ரீஸ்லாம் இப்போ நிறைய கண்ட்ரி வந்து ஒன்னா சேர்றாங்கன்னா அவங்க எல்லா கண்ட்ரியும், அது வந்து பெரிய கண்ட்ரியா இருக்கட்டும், கிரேட் ஸ்டேட்ஸா இருக்கட்டும், ஸ்டேட்ஸ்னா இங்க என்னன்னா கண்ட்ரியின் மீனிங், கிரேட் ஸ்டேட்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்மால் ஸ்டேட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். லைக் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவங்களுடைய இடங்கள்லாம் வந்து டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டினா அவங்க ஒரு நாட்டுடைய இடம்னு இருக்கும்ல, அந்த இடத்துக்கிட்ட மற்றவங்க போய் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதே போல அவங்களுடைய பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், அவங்களுடைய பாலிடிக்ஸ் அது மாதிரியான எந்த ஒரு விஷயத்திலையும் பெருசா தலையிடக்கூடாது. ஸோ அப்போ வந்து என்னன்னா, எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லாருமே இருக்கணும்ன்றது தான் இங்க மீன் பண்றாங்க. ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஃபார்ம் பண்ணா ஃபியூச்சர்ல சண்டைலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் கூட சொல்றது. ஸோ இதை வந்து பிரசிடென்ட் வில்சன்றவர் அவரோட சொன்ன 14 பாயிண்ட்ஸ்ல சொன்ன முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், செப்பரேட் ட்ரீட்டிஸ் வர் drawn up and signed by the allies with ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா அண்ட் டர்க்கி. ஸோ நிறைய தனித்தனியா இந்தந்த கண்ட்ரி கூடலாம் தனித்தனியா ஒப்பந்தம் போட்டாங்க. drawn upனா அதை முடிவு பண்ணி சைன் பண்றாங்க. யாருன்னா அலைஸ். ஜெயிச்ச டீம் வந்து தோத்த டீம்ல இருந்தவங்க கிட்ட இருந்து ஒரு கண்ட்ரி கிட்டையும் தனித்தனியா ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க. அது மாதிரி போட்ட ட்ரீட்டி ஒப்பந்தம் வந்து டர்க்கின்ற ஒரு கண்ட்ரி கூட போட்டது தான் ட்ரீட்டி ஆஃப் செவரஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ட்ரீட்டி. ஸோ இதன் மூலமா தோ அக்செப்டட் பை த சுல்தான். ஸோ இந்த ட்ரீட்டி வந்து அந்த டர்க்கியை ஆட்சி பண்ண சுல்தான் கூட இந்த ட்ரீட்டி வந்து அலைஸ் வந்து போடுறாங்க. அந்த போட்டதை வந்து சுல்தான் வந்து ஒத்துக்கிறாரு. ஆனா ஃபெயில்டு, அந்த ட்ரீட்டி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த ஒப்பந்தம் ஃபெயில் ஆயிடுச்சு. எதனால்னா, பிகாஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் முஸ்தபா கெமல் பாஷா அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். ஸோ இந்த முஸ்தபா கெமல் பாஷான்றவர் ரொம்ப முக்கியமான லீடர் டர்க்கியில. அவர் வந்து அந்த சுல்தானை, அந்த கிங்கே வந்து ஒத்துக்கிட்டாலும் இவர் வந்து அங்க ஒரு முக்கியமான லீடர். இவரை சார்ந்த அவரோட ஃபாலோ பண்றாங்கல்ல, ஹிஸ் ஃபாலோவர்ஸ், அவரை சப்போர்ட் பண்றவங்களும் இந்த ட்ரீட்டியை ஒத்துக்காத காரணத்தினால இந்த ட்ரீட்டி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சது. அதனுடைய ட்ரீட்டி எல்லாம் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபால் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய ஃபால் அவுட்னா கான்சிக்வன்சஸ் என்னென்னலாம், அதனுடைய விளைவுகள். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லெஃப்ட் அ டீப் இம்பாக்ட் ஆன் யூரோப்பியன் சொசைட்டி அண்ட் பாலிட்டி. ஸோ எந்த இடத்துல ஒரு போர் நடந்தாலும் அந்த சமூகமும் பாதிக்கப்படும், அந்த பாலிட்டி அங்க அரசியல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதே போல யூரோப்ல இந்த போர் நடந்ததுனால யூரோப்ல இதெல்லாம் பாதிச்சது. டீப் இம்பாக்ட்னா ரொம்ப அதிகமா பாதிப்பு ஏற்படுது. த்ரூ கன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் த்ரூ ஏர் ரைட்ஸ் த வார் ஹேட் இன்வால்வ் அண்ட் அஃபெக்டட் ஃபார் மோர் ஆஃப் த பாப்புலேஷன் தேன் இன் த பாஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட போர்லாம் விட இது வந்து ரொம்ப அதிகமா மக்களை பாதிச்சது. எதனாலனா கன்ஸ்கிரிப்ஷன்னா நிச்சயமா மிலிட்டரியில சண்டை போடணும்னு ஒரு கண்ட்ரி, அந்த மக்கள். ஸோ இப்போ ஜெர்மனி இருக்காங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மக்கள்ல நிறைய பேரை கன்ஸ்கிரிப்ஷன் மூலமா ஆர்மியில சேர்த்துப்பாங்க. ஸோ நீங்க நிச்சயமா போர்ல சண்டை போடணும் அப்படின்ட்டு ஆர்மியில சேர்த்துப்பாங்க. அதுக்கு பேர் தான் கன்ஸ்கிரிப்ஷன். அப்போ மக்கள்லாம் அதன் மூலமா பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏர் ரைட்ஸ்னா வான்வழியில இருந்து அந்த குண்டு மழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்பு போடுறது. ஸோ இதனால மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்போ நார்மலா சோல்ஜரும் சண்டை போட்டுக்கிட்டா மக்களுக்கு அதிகமா பிரச்சனை இருக்காது. ஆனா இது மாதிரி ஏர் ரைட்ஸ், வான்வழி தாக்குதல் எல்லாம் பண்றாங்கன்னா நிறைய பாம்லாம் போடுறதுனால மக்கள் வந்து நிறைய பேர் செத்துருவாங்க. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. 8 மில்லியன் had died in 4 years. 4 வருஷ காலத்திலேயே வந்து 8 மில்லியன், 1 மில்லியன்னா 10 lakhs, அப்ப 8 மில்லியன்னா 80 lakhs, 80 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி பேர். 1 கோடிக்கு 20 லட்சம் கம்மி. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து 4 வருஷத்துல இருந்துடுறாங்க. while more than twice as many were wounded. ஸோ more than twice as manyனா இப்போ 8 மில்லியன் சொன்னாங்களா, அப்ப 16 மில்லியன் அளவுக்கு, அதாவது 1.5 கோடி 1.6 crore அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அதாவது காயம் அடைஞ்சிட்டாங்க, wounded. and many crippled for life. crippled-னா ஊனமுற்றுட்டாங்க, அவங்க வாழ்க்கை முழுவதும் ஊனமுற்று போக வேண்டிய நிலைமைக்கு ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட், மில்லியன்ஸ் மோர் had succumbed to the worldwide influence of 1918. இது மட்டும் இல்லாம அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளூ காய்ச்சல்னு ஒண்ணு வந்தது, அதாவது இன்ஃபுளுன்சான்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளூன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூ காய்ச்சல்னால நிறைய பேர் அதுக்கும் இறந்துட்டாங்க.
இந்த போர் மூலமாகவும் அது அதிகமாக பரவுச்சு. ஸோ அதனாலேயும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. த அவுட்கம் இன் ஆல் கண்ட்ரிஸ் வாஸ் இம்பேலன்ஸ் பிட்வீன் த செக்ஸஸ், எ ஷார்டேஜ் ஆஃப் மென். ஸோ நிறைய மென் வந்து நிறைய ஆண்கள் வந்து போருக்கு போன காரணத்தினால, அதுல நிறைய பேர் இறந்த காரணத்தினால மென் வந்து குறைவாயிட்டாங்க. பெண்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்களுடைய சதவீதம் வந்து குறைஞ்சிருச்சு. அதுதான் சொல்றாங்க இம்பேலன்ஸ் பிட்வீன் த செக்ஸஸ்னா இம்பேலன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல்னு அர்த்தம், மென் அண்ட் உமன் அர்த்தம். சோல்ஜர்ஸ் கேம் டு பி பிளேஸ்ட் அபவ் சிவிலியன்ஸ். ஸோ மக்களை விட சோல்ஜர்ஸ் தான் ரொம்ப முக்கியமா கருதப்பட்டாங்க அந்த டைம்ல. ஏன்னா வந்து சண்டையிடணும்ல, அதனால சோல்ஜர்ஸ் அதிகமா பார்த்ததுனால சிவிலியன்ஸை ஒழுங்கா கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால மக்களுக்கு பாதிப்பு நிறைய ஏற்பட்டிருக்கும், கவர்மெண்ட் வந்து மக்களை கவனிக்கலனா. The war and its aftermath turned out to be a stirring period of history. ஸோ இது வந்து ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான காலம், இந்த வாரும் அதனால ஏற்பட்ட பாதிப்பும். The most striking of all was the rise and consolidation of the Soviet Union, the USSR. ஸோ USSRனா யூனியன் ஆஃப் சோசியலிஸ்ட் அண்ட் சோவியத் ரிபப்ளிக்ஸ். அதுதான் ஃபுல் ஃபார்ம். யூ, எஸ் ஃபார் சோசியலிஸ்ட், எஸ் ஃபார் சோவியத், ஆர் ஃபார் ரிபப்ளிக்ஸ், ஆஸ் இட் வாஸ் கால்டு. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1னால ஏற்பட்ட ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஆல்னா ஏற்பட்ட எல்லா விஷயங்கள்லுமே ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா கன்சாலிடேஷன் அண்ட் ரைஸ். அதாவது யூஎஸ்எஸ்ஆர்ன்ற ஒரு என்டிட்டி வந்து ஃபார்ம் ஆனது, அதாவது சோவியத் யூனியன் ஆர் யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபார்ம் ஆனது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், அமெரிக்கா entered the war as a debtor country but it emerged as a money lender to the world in the aftermath of the war. இது அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அதாவது அமெரிக்கா வந்து இந்த வார் தொடங்குற டைம்ல ஆர் இந்த வார்ல என்டர் ஆகிற டைம்ல டெப்டார் கண்ட்ரி, கடன் வாங்குற கண்ட்ரியா இருந்தது. அதாவது பணம் வந்து மற்ற கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்க வேண்டிய நிலைமையில இருந்தது. ஆனா இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க கிட்ட அமெரிக்கா கிட்ட நிறைய ஆயுதங்கள்லாம் இருந்தது. இந்த ஆயுதங்கள்லாம் வந்து வார் சண்டை போடுறாங்கல்ல அந்த கண்ட்ரிக்கெல்லாம் வித்து அவங்க காசு அதிகமா பார்த்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க பணக்காரங்களாயிட்டாங்க கிட்டத்தட்ட அப்படின்றது தான் மீனிங். நெக்ஸ்ட், அனதர் அவுட்ஸ்டாண்டிங் ஈவெண்ட் ஆஃப் திஸ் பீரியட் வாஸ் த அவேக்கனிங் ஆஃப் த காலனிஸ் அண்ட் தேர் இன்ஸ்பயர்ட் அட்டம்ஸ் டு கெயின் ஃப்ரீடம். இது மட்டும் இல்லாம காலனிஸ்னா இந்த பிரிட்டன், ஜெர்மனி கிட்ட எல்லாம் பிடிபட்டு இருந்தாங்கல்ல அந்த இடங்கள்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டன் கிட்ட இந்தியா மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியா போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த போர் வேர்ல்டு வார் நடந்ததுல இதன் மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ உலகத்துல இவ்வளவு நடக்குது, அப்போ ஃப்ரீடம்காக நிறைய போராடலாம் அப்படின்றத எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சு. இன்ஸ்பயர்ட் அட்டம்ஸ் டு கெயின் ஃப்ரீடம் அடையணும்ன்றது வந்து எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து எதனால் நடந்ததுன்னா வார்னால தான் நடந்தது, வேர்ல்டு வார்னால. முஸ்தபா கெமால் பாஷா பிளேட் அ ரிமார்க்கபிள் ரோல் ஃபார் டர்க்கிஸ் ரீபர்த் அஸ் அ நேஷன். ஸோ டர்க்கின்ற அந்த கண்ட்ரி வந்து அந்த ட்ரீட்டி ஆஃப் செவரஸ்லாம் பார்த்தோம்ல, ஸோ அந்த ட்ரீட்டிலாம் நடந்து அதை இவங்க ஒத்துக்கல. முஸ்தபா கெமால் பாஷா லீடர் வந்து ஒத்துக்கல. அவர் ஒத்துக்காம அந்த கண்ட்ரியை மாடர்னா லேட்டஸ்டா மாத்திட்டாரு. இவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணி அந்த கண்ட்ரியை, அதாவது டர்க்கின்ற கண்ட்ரியை வந்து புது நாடா உருவாக்க செஞ்சாரு, மாடர்னைஸ் பண்ணிட்டாரு. சேஞ்ச் இட் அவுட் ஆஃப் ஆல் ரெகக்னிஷன், அதாவது வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கிட்டாருன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட், இம்பாக்ட் ஆன் இந்தியா. இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த வேர்ல்டு வார்னால இந்தியாவில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது. The first world war had a significant impact on India. இந்தியா மேல இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுது. சிக்னிஃபிகன்ட் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த பாதிப்பு ஏற்படுச்சு. The British recruited a vast contingent of Indians to serve in Europe, Africa and West Asia. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ். அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து அந்த போர்ல போய் சண்டை போடணும்ட்டு ரெக்ரூட் பண்ணாங்க, ஆள் எடுத்தாங்க ஆர்மிக்காக. இவங்கெல்லாம் எங்க போய் சண்டை போட்டாங்கன்னா யூரோப்ல போய் சண்டை போட்டாங்க, ஆப்பிரிக்கால சண்டை போட்டாங்க, வெஸ்ட் ஏஷியால போய் சண்டை போட்டாங்க. வெஸ்ட் ஏஷியானா மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலலாம் போய் சண்டை போட்டாங்க. ஆஃப்டர் த வார் த சோல்ஜர்ஸ் கேம் பேக் வித் நியூ ஐடியாஸ் விச் ஹேட் அன் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் சொசைட்டி. இந்த போர் முடிவுக்கு வந்த உடனே அதுல இருந்து சோல்ஜர்ஸ்லாம் திரும்ப ஊருக்கு திரும்பி இருப்பாங்களா இந்தியாவுக்கு. அப்போ அந்த வார் மூலமா அவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும், அந்த ஊர்ல என்ன நடக்குது அந்த ஐடியாலாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அந்த விஷயம் எல்லாம் வந்து இந்தியாவுடைய சமூகத்துல அதெல்லாம் வந்து உள்ளார புதுசா வந்தது. நெக்ஸ்ட், இந்தியா கான்ட்ரிபியூட்டட். இது வந்து இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா பவுண்டுன்னு அர்த்தம், பவுண்ட் ஸ்டெர்லிங் சொல்லுவாங்க. பிரிட்டன்ல முக்கியமா இந்த இப்போ இந்தியாவில் ரூபின்னு சொல்றாங்களா, அதே போல பிரிட்டன்ல இந்த பவுண்டுன்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மதிப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. 230 million இன் கேஷ். இந்தியா வந்து 230 million இன் கேஷ் அண்ட் ஓவர் பவுண்ட் 125 million இன் லோன்ஸ் டுவர்ட்ஸ் வார் எக்ஸ்பென்சஸ். இந்த போருக்காகவே இவ்வளவு காசு வந்து கேஷாகவும், அதாவது காசாவும் கொடுத்தாங்க, லோன்ல இப்ப லோன் கொடுக்கறதுலாம் சொல்லுவாங்கல்ல அதன் மூலமாகவும் கொடுத்தாங்க இந்த சண்டைக்காக. இந்தியா ஆல்சோ சென்ட் வார் மெட்டீரியல்ஸ் டு த வேல்யூ பவுண்ட்
250 மில்லியன் இந்த அளவுக்கு வந்து வாருக்கு தேவையான அந்த ஆயுதங்கள் இல்ல அதுக்கு தேவையான ஆர்மிக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்குறதுக்காகவும் இந்தியா வந்து இவ்வளவு காசு கொடுத்தாங்க. ஸோ நிறைய காசு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியானா அப்போ வந்து இந்தியாவை யார் ரூல் பண்ணா? பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அவங்க இந்தியன்ஸோட காசு எடுத்து அந்த வாருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றதான் இங்க மீனிங். நெக்ஸ்ட், திஸ் காஸ்ட் எனார்மஸ் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். இப்போ இந்தியா கிட்ட இருந்து இவ்வளவு காசு சுரண்டி எடுத்துட்டு போயிட்டா இந்தியாவில் பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். தேர் வேர் கிரெயின் ரயாட்ஸ் அஸ் புவர் பீப்புள் லூட்டட் ஷாப்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உணவு கிடைக்கல. அப்போ கிரெயின் அந்த தானியத்தெல்லாம் வந்து மக்கள் வந்து கடையெல்லாம் புகுந்து அதை திருட ஆரம்பிச்சாங்க, கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. லூட்டட் ஷாப்ஸ். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வார் இந்தியா சஃபர்ட் அண்டர் த வேர்ல்டு வைட் எபிடமிக் ஆஃப் இன்ஃபுளுன்சா. நம்ம இது ஏற்கனவே பார்த்ததுதான். 1918 வேர்ல்டுல இன்ஃபுளுன்சான்னு வந்தது அந்த போருக்கு அப்புறம்லாம் சொன்னேன். ஸோ அந்த இன்ஃபுளுன்சா வந்து இந்தியாவையும் ரொம்ப பாதிச்சது. The war conditions led to the rise of home rule movement in India. The Congress was reunited during the war. ஸோ இந்த வார் மூலமா அந்த டைம்ல நிறைய உலகத்துல இருந்து இந்தியாவுக்கு நிறைய ஐடியாலாம் கிடைச்சதுன்னு சொன்னோம். ஸோ அது போல ஒரு ஐடியா கிடைச்சது வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இந்தியர்களே தான் ரூல் பண்ணணும், அதாவது இந்தியாவை இந்தியர்கள் மட்டும் தான் ரூல் பண்ணணும், பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணக்கூடாதுக்காகவே ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது வந்து அந்த வார் மூலமாவே அந்த வார் நடந்த சுச்சுவேஷன்ல தான் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து 2 பிரிவா பிரிஞ்சிருந்தாங்க. அவங்களும் யுனைட் ஆயிட்டாங்க. ரீயூனைட்டட்னா அவங்க 2 பேரும் பழைய மாதிரியே ஒன்று சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்து மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு பிரிஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த லெசன்லாம் பார்ப்போம். அவங்க வந்து ரீயூனைட் ஆயிட்டாங்க. India and Indians had taken an active part in the war, believing that Britain would reward India's loyalty. ஸோ இந்தியாவும் இந்தியன்ஸும் அந்த சோல்ஜர்ஸ்லாம் போய் சண்டை போட்டாங்களா வார்ல? ஏன் சண்டை போட்டாங்க? பிரிட்டனுக்கு ஆதரவா ஏன் சண்டை போட்டாங்கன்னா, நம்ம பிரிட்டனுக்கு, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவை ரூல் பண்ணுது, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க ஃபியூச்சர்ல நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்து லாயலா இருக்கிறத, அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறத வச்சு அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. பட் ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் வாஸ் இன் ஸ்டோர். ஆனா ஏமாற்றம் மட்டுமே நமக்கு கிடைக்கவிருந்தது. வாஸ் இன் ஸ்டோர்னா அதுதான் நடக்கவிருந்தது. Thus the war had a multiple effects on Indian society, economy and polity. ஸோ இதனால இந்த வார்னால, வேர்ல்டு வார் 1 இந்தியாவுடைய சமூகத்துல என்னென்ன பிரச்சனைலாம் வந்ததுன்னு பார்த்தோம். பொருளாதாரம், இக்கானமில என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தோம். எஃபெக்ட்ஸ்னா பிரச்சனைகளும் வந்தது, பாசிட்டிவாகவும் நடந்தது. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் தான் பார்த்தோம். பாலிட்டி, அதாவது அரசியல் சம்பந்தமாகவும், அதாவது சுதந்திரம் அடையிறது, ஸோ அது சம்பந்தமாகவும் என்னென்னலாம் விஷயம் நடந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.